Hello students, happy morning. Class 12 Physics, Unit 9, Atomic and Nuclear Physics continuation video. In our previous class, we discussed one of the successful atom model, that is Bohr atom model. Using the Bohr postulates, we found the radius of the nth orbit electron and velocity of the nth orbit electron, and also we find the energy of the nth orbit electron. Okay. But here there are some limitations for this Bohr atom model. Let we see the limitations one by one. See, first limitation of Bohr atom model. Bohr atom model என்னதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆட்டம் மாடலாக இருந்தாலும் இதுலேயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிடேஷன்ஸை இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்னென்னா, போர் ஆட்டம் மாடலை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் அதை பற்றி மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் ஆட்டம், ஓகே, அதர் தென் த ஹைட்ரஜன் ஆட்டத்தை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதை ஒரு ஃபஸ்ட்டு லிமிடேஷனை நான் கன்சிடர் பண்ணுறேன். போர் ஆட்டம் மாடல் valid only for hydrogen and hydrogen like atom, okay, not for complex atom. Okay, for example நைட்ரஜனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஆக்சிஜனை பற்றி இந்த தியரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு லிமிடேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்சார்ஜ் பண்ணால் ஸ்பெக்ட்ரலைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்பெக்ட்ரலைன்ஸை எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் லைன்ஸை சுற்றி என்ன இருக்குது, ஒரு ஃபெயிண்ட் லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஷேடர் லைன்ஸ் இருக்குது. அந்த ஷேடர் லைன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தட் இஸ் நத்திங் பட் ஏ ஃபைன் ஸ்ட்ரக்சர். ஓகே, அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சரை இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, இட் cannot explain the fine structure. Then next limitation, that is this theory failed to explain the intensity variation of the spectral lines. Okay, spectral linesல intensity vary ஆகிறத பற்றி இந்த தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எந்த ரீசனுக்காக intensity variation இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, fails to explain the intensity variation. In spectral line. Then next limitation, that is this theory also failed to explain the distribution of electron in an orbit. Okay, fails to explain the distribution of electron in the orbit. ஓகே, இந்த 4 லிமிட்டேஷன், இந்த 4மே போர் ஆட்டம் மாடலோடைய லிமிட்டேஷன்ஸ். ஓகேவா? நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டாபிக், தட் இஸ் நியூக்ளியை. இதுக்கு முன்னாடி ஆட்டம்னா என்னென்னு பார்த்தாச்சு, அட்டாமிக் மாடலை வச்சு. ஓகே, போர் ஆட்டம் மாடல், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல், ஜே தாம்சன் ஆட்டம் மாடல், இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. வாட் இஸ் அன் ஆட்டம்? ஹியர் வி நோ ஆட்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் a center core called nucleus. Okay, surrounded by that there will be an electron that revolving around the nucleus with a particular velocity. Okay, this nucleus consisting of 2 charges, that is positively charged proton and zero charge neutron. புரோட்டான்னு ஒன்று இருக்குது, அதனுடைய சார்ஜ் பாசிட்டிவ். நியூட்ரான்னு ஒன்று இருக்குது, அதனுடைய சார்ஜ் 0. ஓகே, இங்கே இதில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸ் அதனுடைய மேக்னிடியூட், தட் மீன்ஸ் சார்ஜ் மேக்னிடியூட் ஆஃப் த புரோட்டான், தட் வில் பி சேம் as that ஆஃப் சார்ஜ் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? புரோட்டான் சார்ஜ் மேக்னிடியூட்
that is equal to electron charge magnitude. Okay, then here the number of proton in the or inside the nucleus, that is represented by the name atomic number. Okay, the number of protons inside the nucleus is called atomic number. That is represented by the symbol Z. Z ன்றது என்னன்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா ஒன்றும் இல்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இன்சைட் த நியூக்ளியஸ். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டேபிள் ஆட்டம்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா அதில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜோட மேக்னிடியூடும் நெகட்டிவ் சார்ஜோட மேக்னிடியூடும் சேமாக இருக்கும். தட் மீன்ஸ் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ தட் மச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஆட்டம் எப்படி இருக்குன்னு அர்த்தம், ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே அந்த ப்ரோட்டானுடைய நம்பரை இண்டிகேட் பண்ணுற சிம்பிள் தான் இசட். இசட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் த அட்டாமிக் நம்பர். ஓகேவா? தென் இதில் இருக்க நியூட்ரான், ஓகே, இதில் நிறைய நியூட்ரல் சார்ஜ் இருக்கும். அந்த நியூட்ரல் சார்ஜான நியூட்ரானுடைய கவுண்ட்டை சொல்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரான் நம்பர். ஓகே, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் in the nucleus is called neutron number, that is indicated by the symbol N. Okay, then total number of neutron and proton inside the nucleus, okay, that is nothing but the mass number. Total number of proton plus total number of neutron, that is named as mass number. It is indicated by the symbol A. அப்போ A என்னன்னு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா A is equal to total number of proton is Z, total number of neutron is N. We can say atomic number, sorry, mass number, it is a summation of atomic number and neutron number. ஓகேவா? நமக்கு இப்போ டேட்டாஸ் என்னென்னா Nன்றது நியூட்ரான் நம்பர். That means it indicates the number of neutron present inside the nucleus, and Z is a atomic number. This one indicates the total number of proton inside the nucleus. Then the next one is A, that is the mass number, that indicate the total number of proton and neutron. Okay, இங்கே இந்த நியூட்ரானும் ப்ரோட்டானும் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறதால அதுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்பைன்லி கால்ட் அஸ் நியூக்ளியான்ஸ். ஓகே, ஹியர் த நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஆர் present inside the nucleus are combinedly called as nucleons. Okay, first of all let we see the mass of the proton. ஒரு ப்ரோட்டானுடைய மாஸ், ஓகே, அதை எம்பின்னு கன்சிடர் பண்ணுறேன். அந்த ப்ரோட்டானுடைய மாஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜியில் எழுதுறேன். அது வேல்யூனா 1.6726 into 10⁻⁻27 kg ஒரு ப்ரோட்டானுடைய மாஸ். ஓகே, இந்த ப்ரோட்டானுடைய மாஸ் எத்தனை மடங்கு அதிகம்னா எலக்ட்ரான் கூட கம்பேர் பண்ணும்போது that is 1836 times then that of mass of the electron. ஓகே, ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். that is equal to 9.11 into 10⁻⁻31 kg. ஓகே, ஒரு ப்ரோட்டானுடைய மாஸ் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது எலக்ட்ரான் மாஸை விட 1836 டைம்ஸு அதிகமாக இருக்குது. ஓகேவா? தென் இப்போ 3 பார்ட்டிகிள் பார்த்துடணும். என்னென்னா ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான் ரிவால்வ் பண்ணுது நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் இருக்குது, தென் ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. ஓகே, 3 பார்ட்டிகிள். அதில் ப்ரோட்டானுடைய மாஸ் தெரியும், தட் இஸ் 1.6726 into 10⁻⁻27 kg. எலக்ட்ரானுடைய மாஸ் தெரியும், 9.11 into 10⁻⁻31 kg. நியூட்ரானுடைய மாஸ் ஆஃப் த நியூட்ரான் தட் இஸ் ஈக்குவல் டு 1.6749 into 10⁻⁻27 kg. ஓகே, இதில் பார்க்கும்போது இருக்கிறதுலே ஹெவி மாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
நியூட்ரானுடைய மாஸ் தான் அதிகம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புரோட்டானுடைய மாஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய மாஸ். இருக்கிறதுல எந்த மாஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரானுக்கு தான் மாஸ் அதிகம். ஓகேவா? தென் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு எலமெண்ட்டோடைய நியூக்ளியஸை ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஜென்ரலாக எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரல் நோட்டேஷன் ஆஃப் ஏ நியூக்ளியஸ். ஜென்ரல் நோட்டேஷன் ஆஃப் ஏ நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸ் எப்படி டினோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஏ கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட். ஓகே, அந்த எலமெண்ட்டோடைய கெமிக்கல் சிம்பிள். இசட்ன்றது உங்களுக்கு தெரியும், தட் இஸ் நத்திங் பட் ஏ அட்டாமிக் நம்பர் கீழே போடணும். ஏன்றது ஒன்றும் இல்லை, தட் இஸ் அ மாஸ் நம்பர் மேலே போடணும். ஓகேவா? ஹியர் எக்ஸ் டினோட்ஸ் கெமிக்கல் சிம்பிள். Then Z denotes atomic number. Then A represent mass number. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், நைட்ரஜன் நியூக்ளியஸ் எடுத்துக்கிறேன். தட் இஸ் N15(7). ஓகே, இதில் 15ன்றது என்ன, தட் இஸ் நத்திங் பட் ஏ இஸ் நத்திங் பட் ஏ மாஸ் நம்பர். ஓகே, இசட்ன்றது 7ன்றது என்ன, தட் இஸ் நத்திங் பட் இசட் இஸ் அ அட்டாமிக் நம்பர். ஓகே, இந்த ஏ இப்போ நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ்ஸு என்னன்னு எழுதலாம். கரெக்டாக? இந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் திஸ் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ வி கேன் ரைட் ஏ இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அ சம்மேஷன் ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான். நமக்கு தெரியும் Z is nothing but a number of proton. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளோ, 7. ஓகேவா? ப்ளஸ் நியூட்ரான் நம்பர் நம்மளுக்கு தெரியாது, பட்டு அதனுடைய மாஸ் நம்பர் 15. அப்போ ப்ளஸ் 8 போட்டால் தான் விக்கெட் என்னது 15. ஓகேவா? அப்போ 8 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 7 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 8 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த நியூக்ளியஸ்குள்ளே மொத்தமாக எவ்வளோ நியூக்ளியன்ஸ் இருக்குது, 15 நியூக்ளியன்ஸ் இருக்குது. ஓகேவா? Then one of the most important information, that is charge of the nucleus. ஒரு நியூக்ளியஸோட சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ். நமக்கு தெரியும் நியூக்ளியஸ்குள்ளே 2 பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, ஒன்று புரோட்டான், இன்னொன்று நியூட்ரான். ஓகேவா? நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை, அப்போ புரோட்டானுடைய சார்ஜ் என்னவாக இருக்கும், தட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, Z ப்ரோட்டான் இருக்குது, ஒவ்வொரு ப்ரோட்டான் சார்ஜும் E. அப்போ ஒரு நியூக்ளியஸோட சார்ஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு Z ஈன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா Zன்றது அட்டாமிக் நம்பர் தெரியும், ஏன்றது மாஸ் நம்பர்னு தெரியும், தென் Nன்றது நியூட்ரான் நம்பர்னு தெரியும். ஓகே, அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற பார்ட்டிக்கல், தட் மீன்ஸ் புரோட்டான் நியூட்ரான் என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியான்ஸ்னு சொல்லலான்னு தெரியும். தென் இந்த 3 பார்ட்டிக்கிளில் எதுக்கு மாஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரானுக்கு மாஸ் அதிகம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புரோட்டான், லாஸ்ட்டாக வர அந்த கேட்டகரியில் லாஸ்ட்டாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூக்ளியை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகே, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியை ஆன் த பேசிஸ் ஆஃப் அட்டாமிக் அண்டு மாஸ் நம்பர். அட்டாமிக் மாஸ் நம்பரை வச்சு நியூக்ளியஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இது 3 கேட்டகரி. நம்ம 3 கேட்டகரி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, ஐசோடோப்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோபார். தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஐசோடோன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசோடோப்ஸ்னால் என்ன பார்க்கலாம். ஐசோடோப்ஸ். ஓகே, ஹியர் திஸ் ஆட்டம் ஆஃப் த எலமெண்ட் having same atomic and different mass number. Okay, first definition பார்த்தலாம். Isotopes are atoms of the same element having same atomic number. Okay, and but different mass number. Okay,
இங்கே ஐசோடோப்ஸை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்டு சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும். பட் எது மட்டும் சேஞ்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்குன்னு பார்த்தா 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் 1H1. ஓகே, சேம் எலமெண்ட் அப்படியே HHன்னு போட்டேன். சேம் அட்டாமிக் நம்பர் சேம், பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் 1 2 3. இதை ஹைட்ரஜன் சொல்லலாம். இது என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டியூட்டீரியம் சொல்லலாம். இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரிட்டியம். ஓகே, சி எல்லா நியூக்ளியஸ்லேயும் சரி சேம் எலமெண்ட்டாக இருக்குது. எல்லா நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் சேமாக தான் இருக்குது. தட் மீன்ஸ் எல்லா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ப்ரோட்டானுடைய கவுண்ட்டு சேமு தான். பட் எது மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகுது. அப்போனா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரான் எக்ஸஸாக இருக்குது. இப்போ இதில் இது நியூட்ரானே இல்லை, இதில் ஒரு நியூட்ரான் இருக்குது, இதில் 2 நியூட்ரான் இருக்குது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நியூட்ரானே இல்லாத ஒரே எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஓகே, the element without having the neutron is known as hydrogen. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள்னா கார்பன். ஓகே, கார்பன் ஐசோடோப்ஸ் சேம் எலமெண்ட். ஓகே, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். 11, இது 12, இது 13, இது 14. இதில் இந்த எலமெண்ட் கார்பன் 6 12 எர்த்தில் 98.9% இது இருக்குது. ஓகே, ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் தான் மீதி எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஓகேவா, சி தீஸ் ஐசோடோப்ஸ் சேம் எலமெண்ட். ஓகேவா, சேம் எலமெண்ட்டாக இருக்கிறதால இதனுடைய ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருக்கும். ஓகேவா, சேம் எலமெண்ட்டாக இருக்கிறதால என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமாக இருக்கும். தென் இங்கே என்ன மட்டும் தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேம். இன்னொன்று என்ன சேம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேம். பிகாஸ் த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகே, தட் மீன்ஸ் தட் வேலன்ஸ் எலக்ட்ரானை பொறுத்து ஒரு எலமெண்ட்டோடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறும். ஓகேவா, இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாத்துக்குமே சேம் தான். அப்படி இருக்கும்போது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஐசோடோப் வில் பி சேம். ஓகே, physical and chemical property of isotopes is same. Okay, then next one that is isobars. Here these isobars are the atom of different element. Okay, atoms of different element having same mass number. Okay, but different atomic number. See, for isobars here different element. நான் இங்கே என்ன எலமெண்ட் கன்சிடர் பண்ணுறேன்னா குளோரின் கன்சிடர் பண்ணுறேன், ஆர்கான், தென் பொட்டாசியம், தென் கால்சியம். ஓகே, டிஃப்ரெண்ட் எலமெண்ட். சி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேவிங் சேம் மாஸ் நம்பர். குளோரினுக்கு மாஸ் நம்பர் 40, ஆர்கானுக்கும் 40, பொட்டாசியத்துக்கும் 40, கால்சியத்துக்கும் 40, பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் மட்டும் என்ன ஆகும், வேரி ஆகும். இதுக்கு 17, இதுக்கு 18, இதுக்கு 19, இதுக்கு 20. ஓகேவா, ஹியர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஓகே, டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அட்டாமிக் நம்பர் வேரி ஆகுது. அட்டாமிக் நம்பர் வேரி ஆனால் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரான் நம்பரும் வேரி ஆகும். எலக்ட்ரான் நம்பர் வேரி ஆச்சுன்னா கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேரி ஆகும். ஓகே, தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. Okay, the last thing that is isotones.
Okay, isotones. Here the isotones, the atom of different element having same number of neutron. Okay, the atoms of different element having same neutron number. Okay, n வந்து சேமாக இருக்கும்பா. டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தான், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பரு, டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், பட் என்ன மட்டும் சேமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரான் நம்பர் சேமாக இருக்கும். நான் இங்கே எக்ஸாம்பிள் என்ன கன்சிடர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா போரான் தென் கார்பன். போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5, மாஸ் நம்பர் 12. இது கார்பனுக்கு 6, இது வந்து 13 கன்சிடர் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நியூட்ரான் நம்பர் கண்டுபிடிக்கணும். சேம் நியூட்ரான் நம்பர் சொல்லியிருக்கேன். நியூட்ரான் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது? we know A is equal to Z plus N, then N is equal to A minus Z. கரெக்டா? இதனுடைய நியூட்ரான் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 12, இந்த வேல்யூ 5. 12ல் 5 போகுது, 12ல் 5 போனால் மீதி 7. ஓகே, நியூட்ரான் நம்பர் இதுக்கு 7. இதுக்கு அதேமாதிரி கால்குலேட் பண்ணுறேன். N is equal to A minus Z, then N is equal to ஏவோட வேல்யூ 13 minus 6 என்ன கிடைக்கும்? N is equal to we get 7. C. Isotones are the different element having same neutron number. Okay ba. The next topic, that is atomic and nuclear mass. Atomic and nuclear masses. We know very well the mass of the proton, neutron and electron that are very very small. Okay, here I consider a mass of the nuclei. ஒரு நியூக்ளியஸோடைய மாஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா that is 10 power minus 25 kg. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ. ஓகே, அப்போ இதை கேஜியில் ரெப்ரசன்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு யூனிட் கொண்டு வரேன். அந்த யூனிட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட் that is represented as a symbol small u. ஓகே, 1 atomic mass unit என்ன சொல்லி பார்க்கலாம். 1 atomic mass unit, that is U, is defined as the 1/12 of the mass of the carbon atom. 1/12 of the mass of the carbon 612 isotope. Okay, we can write 1 U is equal to mass of carbon 612 atom by 12. Okay, then we get இதனுடைய மாஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1.9926 into 10 power minus 26 by 12. சால்வ் பண்ணால் 1U is equal to என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.66 into 10 power minus 27 kgன்னு கிடைக்கும். அப்போ கார்பன் ஆட்டத்தோடைய மாசம் நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம், 1Uன்னு கன்சிடர் பண்ணோம். ஓகேவா, 1U is equal to 1.66 into 10 power minus 27 kg. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நியூட்ரானுடைய மாஸை கன்சிடர் பண்ண போகிறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் AMU. ஓகே, மாஸ் ஆஃப் நியூட்ரான் இருக்கிறதுல அதிக மாஸ், அந்த பார்ட்டிக்கிளில் அதிக மாஸ் இதுக்கு தான். அந்த வேல்யூ என்ன, 1.00865U. கேஜியில் நான் ரெப்ரசன்ட் பண்ணல, AMUவில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேவா, தென் மாஸ் ஆஃப் புரோட்டான் இதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த வேல்யூ 1.007276U. தென் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோடைய மாஸ். ஆட்டம்னும் போது கண்டிப்பாக அதில் என்னென்ன இருக்கும், ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரே ஒரு புரோட்டான், ஒரே ஒரு எலக்ட்ரான். ஓகே, அதில் நியூட்ரான் இருக்காது. அதனுடைய மாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.007825 AMU. ஓகே, தென் மாஸ் ஆஃப் த கார்பன் 12 நான் முன்னே சொல்லியிருக்கேன். மாஸ் ஆஃப் கார்பன் 612 அது வந்து 12Uன்னு வரும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸோடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தென் மாஸ் டிஃபெக்ட்னா என்ன, பைண்டிங் எனர்ஜின்னு என்ன, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.